அனைவருக்கும் அன்பு வணக்கம். இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும். புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா தேடல் உள்ளவங்க எல்லாருக்கும் என்ன ஒரு நோக்கம் அல்லது ஆசை அப்படின்னா, யாரை வேணா கேளுங்க, எந்த முறையை பின்பற்றுறவங்களா இருந்தாலும் சரி, எந்த அமைப்பில் இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஒரே நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா, சமாதி நிலையை அடையணும். இந்த சமாதி அனுபவத்தை அனுபவிக்கணும், அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய ஆசை. ஆனா சிக்கல் பாருங்க, எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கு. என்ன ஆசை அப்படின்னா, சமாதி நிலையை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு. ஆனா சிக்கல் என்னன்னா, அப்படின்னா என்னன்னு தெரியல. இது எப்படி இருக்கு அப்படின்னா, நாங்க ஒரு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறோம். பாத்தீங்கன்னா யாரை கல்யாணம் பண்றதுன்னு தெரியாது. ஆணை பண்றதா, பெண்ணை பண்றதா, யாரை பண்றதுன்னு தெரியாது. அப்போ கல்யாணம்னா என்னன்னு நமக்கு முதல்லயே தெரிஞ்சிருக்கு. ஒருத்தர் கல்யாணம் பண்ண போறாங்க அப்படின்னா, அவருக்கு கல்யாணம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் ஒரு கல்யாணத்துக்கு தயாராகும். இப்ப நமக்கு சமாதினா என்னன்னு தெரியாது. நாம சமாதிக்கு தயாராகிறோம். யாரை கல்யாணம் பண்ண போறோம்? வயசான கிழவி கல்யாணம் பண்றோமா, குமரிகள், எதுவுமே தெரியாது. நம்ம வாட்டுக்கு அந்த மணமேடைக்கு போறோம். பொண்ணு யாருன்னே தெரியாது, என்ன நடக்கணும்னு தெரியாது. அந்த மாதிரி நம்ம போயிட்டு இருக்கோம். அப்போ நாம முதல்ல அதனுடைய அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டோம்னா, கல்யாணம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா, ஓ நமக்கு நடக்கிறது கல்யாணம் தானா அப்படிங்கிறது தெரியும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, நமக்கு மட்டும் மாலையை போட்டு போட்டு வச்சு அனுப்பிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், நாம் என்ன புரிஞ்சுக்குவோம்? ஓ கல்யாணம்னா இப்படி தான் போல் இருக்கு, மாப்பிள்ளையை மட்டும் தனியாக உட்கார வச்சு ஒரு மாலையை போட்டு அனுப்பிச்சிடாங்க போல் இருக்கு அப்படின்னு நம்ம தப்பா புரிஞ்சுக்குவோம். இப்போ திருமணம்னா ஒரு ஆணும் பெண்ணும், ஒரு மாப்பிள்ளையும் மணப்பெண்ணும் அமர்ந்து அந்த சடங்கெல்லாம் செய்து அதன் பிறகு அதை முடிச்சுக்கிறது தான் ஒரு திருமணம் அப்படிங்கிறது முதல்லயே தெரிஞ்சிருந்தால் நமக்கு இதுதான் கல்யாணம் அப்படிங்கிற அந்த கல்யாணத்தை அனுபவிக்க முடியும். இப்போ நாம முதல்ல அதை பத்தி தெரியாததுனால இப்ப சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் சமாதி அடையணுங்கிறது ஆசை. நிறைய நேரங்கள்ல நாம சமாதி நிலையை அடையிறோம். சிக்கல் என்னன்னா, அது சமாதின்னு நமக்கு தெரியறது. அப்ப சமாதினா என்ன அப்படிங்கறது புரிஞ்சுக்கிட்டா, ஒருவேளை நமக்கு சமாதி அனுபவம் ஏற்பட்டால், ஓ இதுதான் நமக்கு ஏற்பட்டது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த சமாதி அனுபவம் அப்படிங்கிறது, இந்த ஆசை எங்கிருந்து வருது அப்படின்னு நம்ம பார்க்கணும். உலகத்துல நிறைய பேர் இந்த சமாதி அனுபவத்துக்காக குடும்பத்தை துறக்கிறாங்க, தொழிலை துறக்கிறாங்க, தங்களுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா பணிகளையும் வேலைகளையும் எல்லாத்தையும் திறந்துட்டு ஏதோ ஒரு மரத்தடியில் அல்லது மலையடிவாரத்தில் போய் உட்கார்ந்து இந்த சமாதிக்காக காத்திருக்காங்க. ஆனா அது நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்க அதுக்காக காத்திருக்காங்க. அப்போ இந்த அனுபவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா, அதுக்காக நாம என்ன பண்ணணும்னு தெரிஞ்சு. அந்த அனுபவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, இப்ப இந்த ஆசை எங்கிருந்து தோன்றுகிறது அப்படின்னா, பொதுவா நாம எல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, ஞானிகள் சொல்றதுனால நமக்கு அந்த ஆசை வருது. ஒரு புத்தகத்தை படிக்கிறதுனாலயோ, ஒரு பெரிய ஞானியினுடைய சொற்பொழிவை கேட்கறதுனாலயோ, யாரோ ஒருவர் அடைந்தார், எவரோ ஒருத்தர் அந்த சமாதி நிலையை அடைந்தார் அப்படிங்கிற அந்த தகவலை கேட்கறதுனாலயோ நமக்கு இந்த ஆசை தூண்டப்பட்டிருக்கும். யாரோ ஒருத்தர் ஜீவ சமாதி அடைஞ்சிட்டாரு, இல்லை அது ஒரு உயர்ந்த நிலை, அது அந்த நிலையை எல்லாரும் அடையணும் அப்படின்னு எல்லாம் நம்ம கேள்விப்பட்டதுனாலேயே அந்த ஆசை நமக்குள்ள வந்திருக்கலாம். மேலோட்டமா பார்த்தா இப்படிதான் தெரியும். ஆனா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே, யாரெல்லாம் சமாதி நிலையை அடையணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே அவங்களுக்கு அந்த சமாதி நிலையோட சொந்த அனுபவம் இருக்கு. நீங்க சொல்லலாம், இன்னும் அந்த அனுபவமே எனக்கு ஏற்படலையே. நீங்க சமாதி நிலையை தேடுறது இதுவரைக்கும் ஏற்படாததுனால அல்ல, ஏற்கனவே ஏற்பட்டதுனால. ஏற்கனவே உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கு. அந்த அனுபவம் நல்லா உங்களுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருக்கு.
அதனாலதான் திரும்ப நீங்க அந்த நிலைக்காக ஏங்குறீங்க. அந்த நிலையை நோக்கி போறதுக்காக தவிக்கிறீங்க, துடிக்கிறீங்க. அது காரணம் என்னன்னா, நீங்க ஏற்கனவே அந்த நிலையை அடைந்தவர். அந்த நிலையை பற்றி நல்லா உங்களுக்கு தெரியும். அப்ப சொல்லலாம், அப்போ இப்ப என்ன சிக்கல்? எனக்கு இப்ப அது ஞாபகமே இல்லையே. ஞாபகம் மறந்து போச்சே. ஞானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஞானம் என்பது எதிர்காலத்தில் இருந்து வருவது. நீங்கள் எதிர்காலத்தில் அடையப் போகும் ஒன்று அப்படின்னு சொல்லப்படுறோம். நாம அப்படிதான் நம்பிட்டு இருக்கோம். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ஞானம் என்பது எதிர்காலத்தில் அடையப்படுவது அல்ல, நிகழ்காலத்தில் அடையப்படுவது. இப்ப உடனே எல்லாரும் என்ன கேட்பாங்கன்னா, அப்ப நிகழ்காலத்தில் அந்த ஞானம் இருக்கிறதா அப்படின்னு கேட்பாங்க. நிகழ்காலத்திலும் அந்த ஞானம் இல்லை. ஞானத்தை அடைந்தவர்கள் எல்லாரும் எதிர்காலத்தில் அதை அடையவில்லை, நிகழ்காலத்திலும், அதாவது நிகழ்காலத்தை அவர்கள் ஞானமாக அடையவில்லை. அப்படின்னா எதை அடைந்தார்கள்? எதை அடைந்தார்கள் என்றால், அவர்கள் தங்களுடைய கடந்த காலத்தை அடைந்தார்கள். இது என்னப்பா புதுசா இருக்கு? என்ன சொல்லுவாங்க? கடந்த காலம் வேண்டாம், எதிர்காலம் வேண்டாம், நிகழ்காலம் தானே வேணும்னு சொல்லுவாங்க. அதுதானே ஞானம்னு சொல்லுவாங்க. நீங்க என்னமோ கடந்த காலம்னு சொல்றீங்களே. கடந்த காலம் என்று நான் சொல்வது உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலம் அல்ல. நீங்க பிறந்ததிலிருந்து கடந்தீங்க இல்லையா, அந்த காலம் இல்ல. இந்த பிரபஞ்சம் உருவானதிலிருந்து கடந்த காலம், இதுவரையிலும் கடந்த காலம், அந்த நினைவு. அப்ப பிரபஞ்சம் எப்போது முதலாக அசைந்ததோ, வெளிப்பட்டதோ, அந்த நிலையில்தான் ஞானம் என்ற ஒன்று தோன்றியது. அந்த நிலையை உணர்வதுதான் ஞானம். இப்ப அது எதிர்காலத்தில் ஏற்பட போறது இல்லை, நிகழ்காலத்தில் ஏற்பட போகுது. ஏன்னா ஏற்கனவே அது நடந்துருச்சு. பெருவெடிப்பு பிக் பேங் அப்படிங்கிறது எதிர்காலத்தில் நடக்காது, இப்போ நடக்காது. அப்ப இப்போ ஏற்கனவே நடந்ததை நாம் திரும்ப நினைவு கூறுகிறோம், நினைவுக்கு கொண்டு வருகிறோம். நாம் இந்த பிரபஞ்சமாக இருந்தோம். எப்போது? இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்னே. இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்னே, தனித்தனியாக பிரிவதற்கு முன்னேயே நாம் இவை யாவும், இவை எல்லாமாக இருந்தோம் என்ற அந்த ஆழ்ந்த உண்மையை புரிந்து கொள்வது. அது எதிர்காலம் அல்ல, நிகழ்காலம் அல்ல. அந்த கடந்த காலத்தை நீங்கள் இந்த நிகழ்காலத்தில் உணர்ந்து கொள்வது. கடந்த காலத்தை நீங்கள் இந்த நிகழ்காலத்தில் உணர்ந்து கொள்வதைத்தான் நாம் ஞானம் என்கிறோம். கடந்த காலத்தை நீங்கள் எதிர்காலத்தில் உணர்ந்து கொள்ள முடியாது. அப்போ கடந்த காலத்தை நீங்கள் எப்போது உணர்ந்து கொள்கிறீர்கள்? இந்த நிகழ்காலத்தில் உணர்ந்து கொள்கிறீர்கள். அப்போ நான் கடந்த காலம் என்று சொல்வது நம்முடைய இந்த நினைவுகளாலே ஏற்படக்கூடிய கடந்த காலம் அல்ல. நான் கடந்த காலம் என்று சொல்வது காலம் உருவானதிலிருந்து இதுவரைக்கும் கடந்து போன அந்த காலம், அந்த காலத்தை நினைவு, அல்லது அந்த காலம் எப்போது தொடங்கியது என்பதை நினைவு கொள்வது, ஞாபகத்திற்கு கொண்டு வருவது. இப்ப ஞானம் அப்படிங்கிறது என்னன்னா, எதிர்காலத்தில் நீங்க எப்போ அடைய போறது இல்லை. ஏதோ ஒரு நாள் நான் ஞானம் அடைவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது சாத்தியம் இல்லை. ஏனென்றால் அது எதிர்காலத்தில் இல்லை. இப்போ அடைவேன், இந்த நிகழ்காலத்தில் அடையும். நிகழ்காலத்தில் ஒண்ணுமே இல்லை. நிகழ்காலத்தில் உங்க முன்னாடி என்ன இருக்கு? எதை அடைவது? இதுவும் இல்லை. அப்படியானால் நிகழ்காலத்தில் எது அடையப்படுகிறது என்றால், உங்களுடைய காலத்தினுடைய தொடக்க அனுபவம், அந்த மொத்தத்திலிருந்து நீங்கள் வெளியே வரும்போது ஏற்பட்ட அந்த அதிர்வை, அந்த உணர்வை மீண்டும் பெறுகிறீர்கள். இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள், நான் அந்த ஆதியிலிருந்து தோன்றியேன். நானும் இந்த ஆதியும் ஒன்று, நானும் இந்த ஆதியும் சமம் என்ற நிலை புரிந்து கொண்டு அதனோடு ஒன்றி விடுவதுதான் சமாதி. கடந்த காலத்தினுடைய தொடக்கம், இந்த காலத்தினுடைய தொடக்கத்தோடு நீங்கள் கலந்து விடுவது. அப்ப எதிர்காலத்தில் ஞானம் இல்லை. யாரும் எதிர்காலத்தில் ஞானம் அடைய முடியாது. நாளைக்கு நான் ஞானத்தை அடைவேன் என்று சொல்ல முடியும். ஏனென்றால் நாளையில் அந்த ஞானம் உதித்ததில்லை. நாளைக்கு அந்த பிரபஞ்சம் தோன்றியதில்லை. இப்போது அந்த பிரபஞ்சம் தோன்றியதா? இல்லை. இப்போது
அந்த பிரபஞ்சம் தோன்றியதை, அந்த மூலத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளும் அந்த தருணத்தை தான் நாம் நிகழ்காலம் என்கிறோம். எவர் ஒருவர் தன்னுடைய தொடக்க காலத்தை, ஆதி காலத்தை, தான் பிறக்கும் முன்னர் இருந்த காலத்தை உணர்கிறாரோ, அந்த உணரும் அந்த கணம்தான் நிகழ்காலம். நாமெல்லாம் என்ன புரிஞ்சிருக்கோம்? நிகழ்காலம்னா இப்ப நம்ம முன்னாடி இருக்கிறது கிடையாது. நிகழ்காலத்தை உணர்ந்தவர் யார்? அவர் இந்த காலம் தொடங்கியதை எந்த கணத்தில் உணர்கிறாரோ அந்த கணமே நிகழ்காலம். அப்போ ஞானம் என்பது என்றோ எப்போதோ அடையப்படுவது அன்று. அது இங்கே இப்போது அடையப்படுவதாலே அது நிகழ்காலத்தில் இருப்பதாக புரிந்து கொள்ளப்படுகிறது. ஆனால் அது கடந்த காலத்திலிருந்து நிகழ்காலத்திற்கு பெறப்பட்டது. உதாரணமா, நீங்க உங்களுடைய பைக் சாவிய சாயந்தரம் ஆபீஸ் முடிஞ்சு வந்து எங்கேயோ வச்சுட்டீங்க. மறுநாள் காலையில நீங்க வண்டி சாவியை தேடுறீங்க. இப்போ வண்டி சாவி எங்க இருக்குன்னு தெரியல. இப்போ வண்டி சாவி நீங்க தேடுறீங்க, கடவுளை தேடுற மாதிரி வண்டி சாவி தேடுறீங்க. இப்ப இந்த சாவி உங்களுக்கு எதிர்காலத்தில் கிடைக்க போவதில்லை. அப்ப நிகழ்காலத்துல கிடைக்குதா? நிகழ்காலத்துல தான் தேடிக்கிட்டு இருக்கோம், கிடைக்கலையா? இப்ப இந்த சாவி எங்க கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் நேற்று மாலை எந்த இடத்தில் வைத்தீர்களோ அந்த கடந்த காலத்தில் கிடைக்கும். நீங்க எங்க வச்சீங்களோ அங்க இருக்கும். அது கடந்த காலம் வச்சது. அந்த கடந்த காலத்தை நீங்கள் இப்போது கண்டுபிடிப்பதால், நீங்கள் ஞாபகத்திற்கு கொண்டு வருவதாலே அதை நீங்கள் நிகழ்காலம் என்று சொல்கிறீர்கள். ஆனால் உண்மையில் அது கடந்த காலம். அப்ப அந்த சாவியை நீங்க இப்ப எடுத்த உடனே நீங்க என்ன நினைக்கிறீங்க? எதிர்காலத்திலிருந்து நீங்க அதை எடுக்கல, இப்ப அதை எடுக்கல. ஏன்னா நீங்க நேத்தே வச்சது. நேற்று வைத்ததை நீங்கள் இப்போது எடுப்பதாலே அது நிகழ்காலம். அப்போ சமாதி நிலைக்கு நாம ஏற்கனவே அனுபவம் இருக்குன்னு சொன்னேன். எப்பனா இதே கான்செப்ட் தான். இதுக்கு முன்னாடியே நீங்கள் அதை அடைந்தீர்கள், வைத்திருந்தீர்கள், மறந்து போனீர்கள். இப்ப அதை எங்க வச்சீங்கன்னு உங்களுக்கு தெரியல. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா திரும்ப அதை தேடுறீங்க. எப்ப தேடுறீங்க? அதாவது கடந்த காலத்துல வச்சுட்டு வந்தத இப்போ எதிர்காலத்துல தேடிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் யாரால அதை கண்டுபிடிக்க முடியல. ஏன் இவ்வளவு டஃப்பா இருக்கு? ஒரு சிம்பிள் கான்செப்ட். ஞானம் அப்படிங்கிற ஒரு சின்ன, ஒரு எளிமையான ஒரு கான்செப்ட். அது ஏன் இவ்வளவு கன்ஃபியூஷனா இருக்கு? காரணம் என்னன்னா, நீங்கள் தொலைத்த இடத்தில் அதை தேடவில்லை. ஒருத்தர் தன்னுடைய வீட்டு சாவியை தொலைச்சிட்டார். ஒரு தெருவோரத்துல ஒரு விளக்கு வெளிச்சத்துக்கு அடியில தேடிக்கிட்டு இருக்கார். அப்ப ரொம்ப நேரமா அதுக்கு அந்த விளக்கு வெளிச்சத்துக்கு அடியிலேயே சுத்தி சுத்தி வர்றாரு. அந்த கம்பத்தை சுத்தி சுத்தி வர்றாரு, தேடி தேடி பாக்குறாரு, தடவி பாக்குறாரு. ரொம்ப நேரம் அது நடக்குது. அப்போ தூரத்துல இருந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் அவர் பக்கத்துல வந்து, என்ன தேடுறீங்க? என்னுடைய சாவி தொலைஞ்சு போச்சு, கிடைச்சாதான் நான் வீட்டுக்கு போக முடியும். நான் வீட்டுக்கு போக முடியல, அதனாலதான் இங்க தேடிக்கிட்டு இருக்கேன். சாவி எங்க தொலைச்சிங்க? அது தெரியல அப்படின்னாரு. தெரியலைன்னா இங்க ஏன் தேடுறீங்க அப்படின்னாரு. இங்கதான் வெளிச்சமா இருக்கு, அதனால தேடுறேன்னு. அதுதான் நம்ம கதையும். நாம ஞானத்தை தொலைச்சது ஒரு இடம். இந்த ஆன்மீக புத்தகங்கள், வீடியோக்கள், சொற்பொழிவுகள் எல்லாம் வெளிச்சம். அதுல தேடிக்கிட்டு இருக்கும். அங்கே அந்த சாவி இல்லை. நீங்கள் எங்கே தொலைத்தீர்களோ அங்கே இருக்கிறது. அப்போ இதை நீங்கள் நான் சொன்னேன், இது உங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்கு, உங்களுக்கு நல்லா தெரியும். எல்லாரும் அந்த சமாதி அனுபவமே எனக்கு ஏற்படலையே, அது என்னன்னு எனக்கு தெரியலையே. கிடையவே கிடையாது. நல்லா தெரியும் உங்களுக்கு. உங்களுக்கு நல்லா தெரியும்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படின்னா அது என்ன? உங்களுக்கு எவ்வளவு காலம் ஞாபகம் இருந்தது தெரியுங்களா? 10 மாசம். 10 மாசம் உங்களுக்கு நல்லா நீங்க சமாதியில தான் இருந்தீங்க. எங்க? நம்முடைய தாயினுடைய வயிற்று. தாயினுடைய வயிற்றில் ஒரு குழந்தை சமாதியில் இருக்கிறது. அதனுடைய கண்ணு பார்க்கறது இல்லை, அதனுடைய காது கேட்கறது இல்லை, அது அதிகம் சுவைக்கிறது இல்லை,
அது எதையும் தொடர்பில்லை. இப்போ அந்த 5 புலன்களும் செயல்படாத நிலையில் அது சமாதி நிலையில் இருக்கிறது. அந்த தாயினுடைய வயிற்றில நாம சமாதி நிலையில இந்த 5 புலன்களை பயன்படுத்தாமலேயே ஆனந்தமா இருந்தோம். இப்போ கர்ப்பமா இருக்கிற கர்ப்பிணிகளை எல்லாம் ஸ்கேன் பண்றாங்க. இப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா, அந்த குழந்தை சிரிக்குது. அது எதையும் சாப்பிடல, எதையும் பார்க்கல, எதையும் கேட்கல, எதையும் தொடல. எப்படி சிரிக்குது? அப்போ இது 5 புலன்களை பயன்படுத்தாமலேயே இதற்கு அந்த ஆனந்தம் என்ற நிலை இயல்பாகவே வாய்த்திருக்கிறது. அந்த தாயினுடைய வயிற்றில நாம அனுபவிச்ச அந்த சமாதி அனுபவத்தை தான் வெளியே வந்து தேடிக்கிட்டு இருக்கோம். திரும்ப அந்த 5 புலன்களை பயன்படுத்தாமல் அந்த ஆனந்தத்தை அடைய முடியுமா? இந்த கேள்விக்கு நம்முடைய முன்னோர்கள் விடை தேட தொடங்கினார்கள். அப்ப ஏற்கனவே நமக்குள்ள ஒரு ஆனந்த அனுபவம் இருக்க, இது எப்போ ஏற்பட்டது, திரும்ப அதை எப்படி அடைவது என்ற அந்த ஆராய்ச்சியினுடைய விளைவுதான் தியானம். அப்போ ஒரு தந்தையினுடைய வழியாக நீங்கள் ஒரு தாயினுடைய கருப்பைக்குள் சமாதி நிலையை அடைய முடியும். இன்னொரு வழி, நீங்கள் பிறந்த பிறகு குரு என்ற தந்தையால் மீண்டும் நீங்கள் சமாதி நிலையை அடையும். குருவினுடைய வேலை என்ன? குரு இங்க எங்க வர்றார் அப்படின்னா, திரும்ப உங்களுக்கு அவர் புதுசா உங்களுக்கு எதுவும் தர்றதில்லை. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு குரு இருந்தாருன்னா போய் அவர்கிட்ட போய் கொஞ்சம் ஞானத்தை வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு. அது சாத்தியமே இல்லை. ஏனென்றால் அது அவருடைய சொந்த ஞானம். அது உங்களுக்கு பயன்படாது. அவரு போடுற செருப்பு அது உங்க காலுக்கு பொருந்தாது. அவர் என்ன செய்கிறார் என்றால், உங்களுடைய அந்த சமாதி நிலையை திரும்ப உங்களுக்கு நினைவுபடுத்துகிறார். ஒருவன் ஞானம் அடைந்து விட்டார் என்றால் என்ன பொருள் என்றால், அவர் ஏதோ ஒன்றை புதிதாக அடைந்து விட்டார் என்று பொருள் அல்ல. இந்த உலகத்தில் புதிதாக அடைவதற்கு எதுவுமே இல்லை. நாளை நீங்க அடைவதற்கு எதுவுமே இல்லை. இப்போது அடைவதற்கு இருக்கிறது. இப்போது அடைவதற்கு இங்கேயே நம்ம முன்னாடியே அது இருக்கிறது என்றால் இல்லை. அது கடந்த காலத்தில் இருக்கிறது. அது கடந்த காலத்தில் இருக்கிறது, என்னிடம் இருந்தது என்று நீங்கள் புரிந்து கொண்ட அந்த கணமே ஞானம் வெடித்து மலர்ந்து விடுகிறது. அப்போ நாமெல்லாம் நாளைக்கு ஞானம் அடைவோம்னு நினைச்சிட்டு இருக்கோம், அல்லது நிகழ்காலத்தில் வாழ்ந்து அடைஞ்சிருவோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி கோடிக்கணக்கான பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அவர்கள் யாரும் அதை அடைய போவதில்லை. எவர் ஒருவர் தன்னுடைய ஆதி நிலையை நினைவு கொள்கிறாரோ, ஞாபகத்திற்கு கொண்டு வருகிறாரோ, அல்லது அவருக்கு நினைவுக்கு வருகிறதோ, அந்த நிலையில் தான் இப்போது இருக்கும் நிலை உண்மை அல்ல என்று புரிந்து கொள்கிறார். ஞானத்தில் என்ன நடக்கிறது என்றால், தான் இந்த உடல் அல்ல, தான் இந்த மனம் அல்ல, தான் இந்த உயிரும் அல்ல, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம் என்ற நினைவு எப்போது ஏற்படுகிறதோ அந்த நிலையை நாம் ஞான நிலை என்கிறோம். அந்த நிலை உங்களுக்கு அப்போது ஏற்பட்டதல்ல, எதிர்காலத்தில் ஏற்பட போவதல்ல, என்றோ ஏற்பட்டது. அந்த அனுபவத்தை நீங்கள் என்றோ உணர்ந்திருக்கிறீர்கள். அந்த அனுபவத்தை திரும்ப உங்களுக்கு நினைவுபடுத்துபவர் தான் குரு. அதுக்கு அவர் எந்த வழியை வேணா கையாளலாம். அதை இப்போ உங்களுடைய பழைய ஞாபகத்துக்கு நீங்க சாவி, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், நீங்க சாவியை மறந்துட்டீங்க, கேட்குறோம். என்ன கேட்குறோம்? ஆபீஸ்ல இருந்து வண்டி எடுத்துட்டு உண்மையிலேயே எடுத்துட்டு வந்தியா, இல்ல அங்கேயே விட்டுட்டு இங்க வந்து சாவி தேடுறியா? இல்ல நான் ஓட்டிட்டு வந்தேன். இங்க வந்திய, இங்க வந்தோன்ன நேரா எங்க போனேன்? நேரா நான் பாத்ரூம் போனேன். அப்ப பாத்ரூம்ல வச்சிருந்தியா? இல்ல நான் பாத்ரூம்ல வைக்கலையே, என்னுடைய பாயிண்ட்ல தானே வச்சிருந்தேன். அப்ப பெட்ரூம் போனைய, பேண்ட்டை கழட்டி போட்டிய, பேண்ட்ல இருக்கான்னு பாத்தியா? இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, அவருக்கு அந்த சாவி எங்க வச்சாருங்கிறத நம்ம நினைவூட்டுறோம், ஞாபகப்படுத்த உதவி செய்யறோம். அதேதான் ஒரு குருவும் செய்கிறார். குரு என்ன செய்கிறார் என்றால், நீங்களுடைய ஆதி நிலையை நீங்கள் மறந்து விட்டீர்கள், ஒருவேளை இந்த செயல்முறை மூலமாக உனக்கு நினைவு வருகிறதா என்று பார் அப்படின்னு சொல்லி நிறைய வழிமுறைகள் மூலமாக அவருக்கு அதை நினைவுக்கு கொண்டு வர முயற்சி செய்கிறார். இதுதான் குருவினுடைய வேலை. அப்ப குரு உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கறதுல எந்த குருவாலையும் கொடுக்க முடியாது. ஏன்னா அது பழசு. புதுசா ஒண்ணு உருவாக்கி குருவால கொடுக்க முடியாது. புதுசா எந்த ஞானத்தையும் குருவால உருவாக்க முடியாது. அப்படின்னா குரு எதை கொடுக்கிறார்? உங்களுக்கு அந்த பழைய நினைவை கொடுக்கிறார்.
அப்போ ஒவ்வொருவரும் அடைவது என்பது தங்களுடைய எதிர்காலத்தை அல்ல, தங்களுடைய முற்பிறவியை. ஞானம் அடைந்தால் அவர் ஞானம் அடைந்தார் என்றால் என்ன பொருள்? அவர் அடுத்த பிறவி அடைந்தவரா? அவருக்கு அதுக்கு மேல பிறவியே இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அவர் பிறவிக்கு முன்னாலே, பிறவி இல்லாத போது எந்த நிலையில் இருந்தாரோ அந்த நிலைக்கு சென்று விட்டார். பிறக்குவதற்கு முன்னாலே இருந்த நிலைக்கு சென்று விட்டார். அவருக்கு இனி ஏது பிறப்பு? நீங்கள் இந்த பிறவி உண்மை அல்லது நான் அடுத்த பிறவியில் வேறு மாதிரி பிறப்பேன் என்று நினைத்தால் உங்களுக்கு அடுத்த பிறவி உண்டு. இன்னும் அடுத்த பிறவியில் நான் ஒரு பெரிய ஞானியாக வர வேண்டும், பெரிய ஆளா வரணும், ஃபேமஸ் ஆகணும் நினைச்சா பிறவி உண்டு. ஆனால் நான் பிறவியற்றவன், பிறவிகள் தொடங்கும் முன்னே இங்கே இருந்தவன் என்ற ஆழ்ந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ளும் போது உங்களுக்கு பிறப்பற்று போகிறது. இதுதான் அந்த சமாதியினுடைய ரகசியம். சமாதி அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே நல்லா தெரியும். யாரும் நான் சமாதிக்காக தியானம் செய்யறேன், இனிமேல் எனக்கு அதாவது தியானம் செய்து நான் அந்த அனுபவத்தை பெறப்போகிறேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. காரணம், ஏற்கனவே அவர்களுக்கு அந்த அனுபவம் உண்டு. அப்படின்னா தியானத்தின் மூலமாக எதை அடைகிறோம்? ஏற்கனவே நமக்கு அந்த அனுபவம் உண்டு என்ற உணர்வை அடைகிறோம். ரீகால், ஞாபகப்படுத்திக்கிறோம், அவ்வளவுதான். தியானத்தின் உச்சியில என்ன நடக்குது? தன்னுடைய தொடக்க புள்ளி அவருக்கு நினைவு வந்து விடுகிறது. எனவே நான் தொடக்கமும் இல்லாதவன், முடிவும் இல்லாதவன், ஆதியும் இல்லாதவன், அந்தமும் இல்லாதவன் என்ற ஆழ்ந்த சத்தியத்தை அவர் புரிந்து கொள்கிறார். இப்போது அவர் ஒரு பெரிய மகா ஞானியாக மாறி போகிறார். இதுக்கு நீங்க குடும்பத்தில் இருக்கணுமா, சந்நியாசம் போகணுமா, இமயமலைக்கு போகணுமா, சதுரகிரிக்கு போகணுமா, எங்க போகணும்? உங்களுடைய பழைய பிறவியினுடைய பிறப்பதற்கு முன்னாலே இருந்த நிலை அடைவதற்கு நீங்க எங்க போகணும்? எங்கே இருந்தாலும் நீங்கள் அதை அடைய முடியும். எனவே ஒருவர் ஞானம் என்ற நிலையில் அடைய பெறுவது அவருடைய எதிர்கால கற்பனைகளை அல்ல. நாம எல்லாம் ஒரு கற்பனை பண்ணி வச்சிருக்கோம் ஞானத்தை பத்தி. ஞானம்னா இப்படி இருக்கும், பக்கத்து வீட்டுல என்ன தெரியுதுன்னு ஒரு சினிமா மாதிரி தெரியும், அடுத்த பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு வச்சிருக்குன்னு நமக்கு நம்முடைய மொபைல்ல பாக்குற மாதிரி தெரிஞ்சுக்கலாம், அடுத்தவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் ஞானம்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதெல்லாம் இல்லை. நீங்கள் பிறப்பதற்கு முன்னாலே என்னவாக இருந்தீர்கள் என்பதை புரிந்து கொள்வது, உங்களுடைய கடந்த காலத்தை புரிந்து கொள்வது. கடந்த காலம்னா நான் சொன்ன மாதிரி உங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட கடந்த அனுபவங்கள் அல்ல. இவ்வளவு காலம் தொடங்கியதிலிருந்து இவ்வளவு காலம் கடந்து போனதே அந்த கடந்த காலம். அந்த கடந்த காலத்தை நீங்க அறிந்து கொள்கிறீர்கள். அப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள், நான் காலமற்றவன், காலத்தை கடந்தவன், காலத்தை வென்றவன், காலமானவன். இந்த ஆழ்ந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ளும் போது இந்த பிரபஞ்சமும் நீங்களும் வேறல்ல. இந்த பிரபஞ்சத்தினுடைய தொடக்க புள்ளியே நான் தான் என்று நீங்கள் உணர்ந்து கொள்ளும் போது நீங்கள் என்றும் நித்தியமாக இந்த பிரபஞ்சத்தில் வாழ்பவர் என்ற அந்த அற்புதமான உணர்வு தோன்றும் போது உங்களுக்கு மரணமில்லாத வாழ்வு வாய்க்கும். நீங்கள் இந்த பிறவியோடு முடித்துக் கொள்வது அல்லது அடுத்த பிறவிக்கு வராமல் இருப்பது, அதுதான் ஞானம்னு நினைச்சுக்கிறோம். அதாவது அடுத்த பிறவி இல்லாம போறதுதான் முடிவுன்னு நினைச்சுக்கிறோம். கிடையாது. நீங்க இந்த உண்மையை புரிஞ்சுக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிறவி இருக்கும். நீங்கள் உங்களுடைய கடந்த காலத்தில் பிறவியே இல்லாமல் இருந்தவர் என்ற அந்த நினைவு உங்களுக்கு வர்ற வரைக்கும் பிறவி இருக்கும். அதாவது பிறவி உங்களை விடாது. ஏன் விடாது? நீங்கள் பிறவியற்றவர் என்று தெரிந்து கொள்ளும் வரை பிறவி உங்களை விடாது, துரத்தும். அதைத்தான் நாம கர்மான்னு சொல்றோம். கர்மான்னா என்ன? நாம் இந்த பிரபஞ்சத்தின் தொடக்கம் என்று புரிந்து கொள்ளாமல் வேறு விதமாக புரிந்து கொண்டு நீங்கள் செயல்பட்டால் அதனுடைய விளைவு உங்களுக்கு எதிராக மாறினால் அதன் பெயர் தான் கர்மா. அப்ப கர்மா இல்லாம போறதுங்கிறது என்ன? இந்த பிரபஞ்ச தொடங்குவதற்கு முன்னாலே, பிரபஞ்சமே தொடங்காத போது கர்மா இல்லை. பிரபஞ்சம் தொடங்கிய பிறகுதான் கர்மா உண்டானது. அப்போ இந்த பிரபஞ்சமே தொடங்காத நிலை, அந்த நிலையில் நான் இருந்தேன் என்றால் அப்போது எனக்கு கர்மா ஏது? எனக்கு எந்த கர்மாவும் இருக்க முடியாது. நான் கர்மாக்கள் அனைத்தும் கரைக்க பெற்றவன்.
இல்லாமல் போனவன் என்ற அந்த உண்மையை புரிந்து கொள்வது. எனவே இதுதான் சமாதியினுடைய ரகசியம். ஞானம்னா என்ன? அந்த பிறவியினுடைய பிறப்பற்ற நிலைக்கு, இந்த பிரபஞ்சம் தொடங்குவதற்கு முன்னாலே இருந்த புள்ளியில் நான் இருந்தவன் என்று புரிந்து கொள்வது. நான் பிறப்புக்கு முன்னாலே இருந்தவன், இந்த பிரபஞ்சம் தொடங்குவதற்கு முன்னாலே இருந்தவன் என்று புரிந்து கொள்வது ஞானம். சமாதி என்றால் என்ன? அந்த நிலையோடு கலந்து விடுவது, அந்த நிலையோடு ஒன்றி விடுவது, அந்த நிலையிலேயே வாழ்வது. நான் ஒரு தனிப்பட்ட நபர் என்று புரிந்து கொள்ளாமல், தவறாக புரிந்து கொள்ளாமல், நம்முடைய வாழ்க்கையில துக்கத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் வேறு, இந்த பிரபஞ்சம் வேறு என்று நீங்கள் தவறாக புரிந்து கொண்டிருப்பதுதான் உங்களுடைய வாழ்க்கையில துக்கத்துக்கு காரணம். உண்மையில் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த துக்கமும் இல்லை, இந்த பிரபஞ்சத்திற்கு எந்த துக்கமும் இல்லை. பிரபஞ்சத்திலிருந்து நீங்கள் தனிப்பட்ட ஒரு மனிதராக வரும்போது, தனிப்பட்ட ஒரு ஆளாக வரும்போது, தனிப்பட்ட ஒரு உயிராக வரும்போது நீங்கள் கர்மாக்களோடு பந்தப்படுகிறீர்கள். ஆனால் உண்மையில் அந்த கர்மாக்களிலிருந்து நீங்கள் உண்மையில் விலகி இருப்பவர். எப்படி இந்த பிரபஞ்சம் கர்மாக்களால் அழுக்காகாமல் இருக்கிறதோ, கலங்கப்படாமல் இருக்கிறதோ, அந்த கன்னித்தன்மையில் புனிதத்தன்மையோடு நீங்கள் இருப்பவர் என்று புரிந்து கொண்ட அந்த மனிதனைத்தான் நாம் புனிதமான மனிதன் என்கிறோம். புனிதமான மனிதன்னா தவறே செய்யாதவன் இல்ல, நல்லவன் இல்ல, தனக்கு எந்த விதமான களங்கமும் இல்லை, இந்த பிரபஞ்சத்தை போல நான் ஒரு பரிசுத்தமானவன் என்று புரிந்து கொள்ளும் அந்த நிலையைத்தான் நாம் சமாதி நிலை என்கிறோம். அப்போ ஞானம்னா என்னன்னா, இந்த பிரபஞ்சம் தொடங்கும் போது, தொடங்குவதற்கு முன்னாலே என்னவாக இருந்ததோ ஒரு சிறு புள்ளியாக இருந்தது, அந்த புள்ளியாக இருந்தவன் நான் என்று புரிந்து கொள்வது ஞானம். அந்த புள்ளியாகவே மாறி விடுவது சமாதி. அந்த சமாதி அனுபவம் ஏற்படும் போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு அந்த நம்முடைய தாயினுடைய வயிற்றில் இருந்த அந்த ஞாபகம் நினைவு வருகிறது. தாயினுடைய வயிற்றில் எப்படி 5 புலன்களும் பயன்படுத்தாமல் நாம் ஆனந்தமாக இருந்தோமோ, அதே போல இந்த பிரபஞ்ச தாயினுடைய வயிற்றில் நாம் இந்த 5 புலன்களையும் பயன்படுத்தாமல் ஆனந்தமாக அவளுடைய மடியில் துயில் கொள்வதுதான் சமாதி. நம்முடைய தாயினுடைய வயிற்றில் எப்படி 10 மாதங்கள் நாம் எந்த துக்கமும் இல்லாமல், எந்த பிரச்சனைகளும் இல்லாமல், எந்த விதமான கவலைகளும் இல்லாமல் வாழ்ந்தோமோ, அதே போல இந்த பிரபஞ்ச தாயின் கருவறைக்குள் மீண்டும் அதே போல வாழும் அந்த நிலைதான், இருக்கும் அந்த நிலைதான் சமாதி. எனவே இதுதான் சமாதியினுடைய ஆழமான விஞ்ஞானம். நான் சொல்றது ஒரு குத்து மதிப்பான கருத்து கிடையாது, நான் அதை ஒரு விஞ்ஞானமா விளக்குறேன். நீங்க எல்லாம் எதிர்காலத்துல உங்களுக்கு அனுபவம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க. நீங்க இதை செஞ்சா ஞானம் அடைஞ்சிருவீங்க, அதை செஞ்சா ஞானம் அடைவீங்க. நீங்க என்ன செஞ்சாலும் ஞானம் அடைய முடியாது. காரணம், நீங்கள் ஏற்கனவே அதை அடைந்தவர், ஏற்கனவே நீங்கள் அதை அடைந்திருக்கிறீர்கள் என்று புரிந்து கொள்வதுதான் நீங்கள் செய்யக்கூடிய ஒரே வேலை. நீங்க அது மட்டும்தான் செய்ய முடியும், வேற ஒண்ணும் பண்ண முடியாது. எனவே அதை புரிந்து கொள்ளும் அந்த நிலையைத்தான் நாம் ஞான நிலை என்று குறிப்பிடுகிறோம். அந்த தன்மையோடு கரைந்து போகும், மீண்டும் மூலத்தோடு ஆதியோடு சேர்ந்து சமமாக இருப்பதுதான் சமாதி. எனவே நீங்க யாரும் எனக்கு இன்னும் சமாதி அனுபவம் ஏற்படலையே, அதை செஞ்சா ஏற்படுமா, இதை செஞ்சா ஏற்படுமா, நீங்க எதை செய்தாலும் ஏற்படாது. அப்படின்னா நீங்க எதுக்கு இந்த பயிற்சி எல்லாம் கொடுக்குறீங்க? அடுத்தது கேள்வி வந்துடும். நான் உங்களுக்கு எதிர்காலத்தில் ஏதோ ஒன்று ஏற்படுகிறது என்று எந்த விதமான பயிற்சியும் கொடுப்பதில்லை. எதிர்காலத்தில் உங்களுக்கு இது செஞ்சீங்கன்னா எதிர்காலத்தில் ஞானம் அடையும் இல்லை, நிகழ்காலத்தில் இல்லை. அப்ப என்ன ஆகும்? உங்களுக்கு கடந்த பிறவியினுடைய, உங்கள் முற்பிறவியினுடைய நினைவு வந்துவிடும். நீங்கள் யார் என்பதை புரிந்து கொள்வீர்கள். நிறைய பேர் எங்கிட்ட வந்து கொஞ்சம் இந்த பயிற்சி அல்லது என்னோட கொஞ்சம் பழகுனாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு பயம் வந்துடும். உடனடியா என்ன பண்ணுவாங்க, அவங்களை சுத்தி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க என் கூட கம்ஃபர்ட்டா இருப்பாங்க,
சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பயப்படுவாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க இப்ப இருக்கிற நிலையை விட்டு இதுக்கு முன்னாடி இருக்கிற நிலைக்கு போயிடுவாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, என் கூட யாராவது ஒரு ஒரு கணவர் இருந்தாருன்னா, மனைவி என் கூட இந்த மாரி ஆழமா உள்ள போம்போது விடமாட்டாங்க. ஏன்னா, அவங்க முன்னாடி போயிடுவாங்க. கடந்த காலத்துக்கு போயிடுவாங்களே, அதனால விடமாட்டாங்க. நீ இந்த நிகழ்காலத்திலே இரு, இல்ல எதிர்காலத்தில இருன்னு சொல்லுவாங்க. அதே மாரி ஒரு மனைவி தன்னுடைய கணவன என்கிட்ட விடமாட்டா. ஏன்னா, இவரு எதுக்குள்ளேயோ போயிடுறாரு, எங்கேயோ போயிடுறாங்க. எங்க போறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. எங்க போறாங்கன்னா, அவருடைய தொடக்க நிலைக்கு போகிறார்கள். ஒருவேளை நீங்கள் அவர்களை தடுத்தாலும், மரணம் மீண்டும் அவர்களை அந்த தொடக்க நிலைக்கு எடுத்துச் செல்லும். என்கிட்ட இருந்து நீங்க அவங்கள காப்பாத்திக்கலாம். பாதுகாப்பா வச்சுக்கலாம். மரணம் வரும்போது என்ன பண்ணுவீங்க? நீங்க தடுத்துருவீங்களா? உங்க கணவரையோ, மனைவியையோ அல்லது உங்க சகோதரனையோ, உங்க பிள்ளையோ நீங்க மரணத்திலிருந்து காப்பாத்திருவீங்களா? என்கிட்ட இருந்து நீங்க அவங்கள தப்பிக்க வச்சுக்கலாம். காப்பாத்திக்கலாம். ஆனால் மரணம் காத்திருக்கிறது. எனக்கு பின்னாடி அது இருக்கு. அது என்ன பண்ணும்? திரும்ப உங்கள மூலத்துக்கே எடுத்துட்டு போயிடும். எனவே நான் அதனிடமிருந்து உங்களை காப்பாற்றுகிறேன். அது உங்கள மூலத்துக்கு எடுத்துட்டு போச்சுன்னா, திரும்ப வருவீங்களோ இல்லையாங்கிறது சந்தேகம். அது இங்கே திரும்ப இங்க வருவதற்கான வாய்ப்பு தான் அதிகம். நான் உங்களை மூலத்திற்கு அனுப்பினால், நீங்கள் வருவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் மரணம் உங்களை மூலத்திற்கு அனுப்புவதே திரும்ப வர்றதுக்கு தான். அப்ப எங்கிட்ட இருந்து நீங்க ஒருத்தர காப்பாத்துனீங்கன்னா, உண்மையில நீங்க அவங்கள காப்பாத்தல, சிக்க வச்சுட்டீங்க. இதுதான் ரகசியம். அப்போ எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, எங்கிட்ட இருந்து அவருடைய கணவரை காப்பாத்தணும், மனைவியை காப்பாத்தணும் கவலைப்படுறாங்க. நான் சொல்றேன், உண்மையிலேயே நீங்கள் கவலைப்பட வேண்டியது, மரணத்திடமிருந்து அவரை காப்பாற்ற முடியலன்னு நீங்க கவலைப்படணும். மரணத்திடமிருந்து அவர்களை நான் காப்பாற்றுகிறேன். மீண்டும் பிறக்காமல் இருப்பதற்காக அவருடைய மூலத்திற்கு அவர்களை நினைவுபடுத்தி அழைத்துச் செல்கிறேன். மரணம் அவர்களை அழைத்துச் சென்று வேறொரு இடத்தில், வேறொரு உருவத்தில் இந்த பூமிக்கு கொண்டு வருகிறது. அப்போ உங்களுக்கும் மரணத்திற்கும் நடுவே நான் ஒரு பேரிகார்டா இருக்கேன், ஒரு திரையா இருக்கேன். நான் நான் என்ற இந்த குரு என்ற திரை உங்களை அந்த திரைக்கு பின்னாலே இருக்கிற அந்த மரணத்தை காண விடாமல் செய்கிறது. அதை சந்திக்க விடாமல் செய்கிறது. ஆனா என்ன பண்றாங்கன்னா, இந்த திரையை தூக்கி தூரமா போட்டுறாங்க. இப்போது வேறு வழியே இல்லை. நீங்கள் மரணத்தை சந்தித்தே ஆகும். எனவே நீங்க எல்லாரும் எங்கிட்ட இருந்து அவங்களுடைய கணவரையோ, மனைவியோ, பிள்ளையோ காப்பாத்திட்டு தான் நீங்க பெருமைப்படலாம். பஸ் பின்னால வந்துட்டே இருக்கு. அதுகிட்ட இருந்து நீங்க காப்பாற்றவே முடியாது. அப்போ இதுதான் அந்த சமாதி நிலையினுடைய ரகசியம். எனவே சமாதி அப்படிங்கிறது நீங்க கற்பனை பண்ணி வச்சிருக்கிற எதிர்காலத்தில் நிகழ்வது அல்ல. நிகழ்காலத்தில் இப்போ உங்க முன்னாடி இருக்கா? இல்ல. அவர் எங்க இருக்கு? இது தொடங்கிய காலத்தில், பிரபஞ்சம் தொடங்கிய காலத்தில் அது ரொம்ப பழசு. இருக்கிற இந்த உலகத்திலேயே, அந்த பிரபஞ்சத்திலேயே எது பழசு? இந்த தொடக்கம் தான் பழசு. அந்த பழைய அந்த நினைவுகள் உங்களுக்கு திரும்ப வரும்போது நீங்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள, அதுக்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறவங்க ஒண்ணுமே இல்லை, எல்லாமே புரிஞ்சிடும். அதுதான் ஞானிகளுடைய அந்த உச்சபட்ச ஞானம், அறிவு, அனைத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய திறமை எங்கிருந்து வருது? நிறைய பேர் படிச்சிருக்கவே மாட்டாங்க. அவர்கள் உலக வாழ்க்கையோ எல்லாரும் மாதிரி இருக்காது அவங்க வாழ்க்கை. ஆனால் நிறைய விஷயங்கள் அவங்க பேசுவாங்க, தெரிஞ்சிருப்பாங்க. எப்படி? அந்த மூலத்தை சென்று அடைந்த பிறகு அந்த மூலம், அந்த ஒட்டுமொத்த அறிவும் அவர்களுக்கு சொந்தமாகிவிடும். எனவே நீங்கள் ஒருவேளை ஞானம் அடைந்தால், நாளை ஞானம் அடைந்தால், அந்த ஞானம் நாளை எதிர்காலத்திலிருந்து வந்ததல்ல, இன்றைக்கு நீங்கள் ஏதோ செய்ததாலே வந்ததல்ல. அது எங்கிருந்து வந்தது என்றால், பழையது, உலகத்தின் ஆதி முதல் தோன்றியது. அது உங்களுக்கு மீண்டும் நினைவுக்கு வந்துவிட்டது. அது புத்தருக்கு போதி மரத்தடியில் வந்தது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல வந்துடும். அதனால சொல்ல முடியாது யாருக்கு எங்க வேணா வரும். நீங்க ரேஷன் கடையில் நின்றுட்டு இருக்கும்போது, ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, இல்ல நீங்க பால் பாக்கெட் வாங்க போயிட்டு இருக்கும்போது, எப்ப வேணா அது ஏற்படலாம். பழைய நினைவுகள் தானே, ஞாபகம் தானே, எப்ப வேணா வரலாம்.
அதனாலதான் சொல்றாங்க அந்த ஞானங்கிறது எந்த வினாடி வேண்டுமானாலும் நடக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்பதான் ஏற்படும் சொல்ல முடியாது. எப்ப வேணா ஞாபகம். அந்த சாவி எங்க வச்சீங்க அப்படின்னு நீங்க பாத்ரூம்ல உட்கார்ந்து இருக்கும்போது கூட ஞாபகம் வந்துடலாம். அதனால ஞானம் எங்கே வேண்டுமானாலும் வந்து விடலாம். ஆனால் அது என்ன என்பதுதான் நாம புரிந்து கொள்ள வேண்டியது. ஏன்னா ஒருவேளை அந்த நினைவு உங்களுக்கு வரும்போது நீங்க ஞானத்தை பத்தி ஏதாவது கற்பனை பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அது என்ன ஆகும்? நீங்கள் உண்மையிலேயே உங்கள் முன்னால் உங்களுக்கு தோன்றிய உங்களை வந்தடைந்த அந்த ஞானத்தை நீங்கள் ஒதுக்கி விடுகிறீர்கள். திரும்ப உங்களுடைய கற்பனையை நீங்கள் பிடித்துக் கொள்வீர்கள். இதுதான் பிரச்சனை. அதனாலதான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஞானத்தை பற்றிய எந்த கற்பனையும் வைத்துக் கொள்ளாதீர்கள். எந்த கருத்தையும் வைத்துக் கொள்ளாதீர்கள். திறந்த புத்தகமாக வெளிப்படைத்தன்மையோடு திறந்த நிலையில் இருங்கள். உங்களுடைய கடந்த காலம் உங்களை வந்து சேரும். அதாவது இந்த பிளாக் ஹோல் எல்லாம் சொல்றாங்க. பிளாக் ஹோல் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனக்குள்ளே வந்த எல்லாவற்றையும் இழுத்துக் கொள்கிறது, ஈர்த்துக் கொள்கிறது. அதுக்குள்ள ஒளி போனா கூட அது மிஞ்சாது. அந்த ஒளி கூட ரிஃப்ளெக்ட் ஆக முடியாது. அதுவும் கருப்பாயிடும். அப்படி அந்த கருந்துளை போன்றதுதான் நம்முடைய அந்த ஞான நிலை. அது எல்லாத்தையும் கபளீகரம் பண்ணிடும். அப்படி ஈர்த்துடும். அந்த நிலை என்ன? அது அந்த மூல நிலை. அந்த மூல நிலையை நீங்க நெருங்கும் போது அது உங்களை அப்படியே உள்ள இழுத்துடும். அதன் பிறகு நீங்கள் வெளிவருவது சாத்தியமில்லை. நீங்களாகவே வெளிவருவது சாத்தியமில்லை. வந்தீங்கன்னா வேற ஒன்னாதான் வரணும். சிகப்பா உள்ள போனீங்கன்னா கருப்பா வெளியே வரணும். நீங்க இருக்கிற கால சிகப்பாவே வர முடியாது. அதுதான் அந்த மூல நிலையினுடைய ரகசியம். அப்ப ஞானத்துக்குள்ள சமாதிக்குள்ள ஒருவர் எங்கே செல்கிறார்? எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி என்னன்னா, சமாதி நிலையில ஒருவர் எதற்குள் செல்கிறார்? எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? தனக்குள் செல்கிறார். நாமும் தியானம் பண்ணி உள்ள பார்ப்போம். உள்ள என்ன தெரியுது? ஒண்ணுமே தெரியல. அப்ப அவர் எங்க போயிருப்பார்? எங்கே போயிருப்பார் என்றால், அவர்கள் தனக்குள் என்று குறிப்பிடுவது இதுக்குள்ள இல்ல, இதுக்குள்ள தன்னுடைய மூலம்தான் தான். இந்த பிரபஞ்சத்தினுடைய முதல் புள்ளிதான் நான். அதற்குள்ளே சென்று விடுவது, அதுதான் தனக்குள்ளே சென்று விடுவது. இப்போ நீங்கள் ஞானத்தை எதிர்காலத்தில் தேடிக்கொண்டிருந்தால், நிகழ்காலத்தில் தேடிக்கொண்டிருந்தால் உங்கள் நிலை மிகவும் பரிதாபமான. அதை அடைவதற்கு அந்த இரண்டு நிலையிலும் வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் அந்த இரண்டு நிலையிலும் அது இல்லை. அப்படியானால் அது எங்கே இருக்கிறது? கடந்த காலத்தில் பின்னோக்கி செல்லும் போது இருக்கிறது. அதனாலதான் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஞானம் அடையும் போது முற்பிறவி ஞானம் எல்லாம் வந்துடும். முற்பிறவி ஞாபகம் எல்லாம் வந்துடும். நிறைய ஞானிகள் சொல்லியிருக்காங்க, தங்களுக்கு ஞானம் அடைந்த போது பழைய நினைவுகள் எல்லாம் வந்ததா சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? அவர்கள் அந்த பிறவியினூடே தங்களுடைய மூலத்தை தேடி சென்றிருக்கிறார். இதுதான் அவருடைய ரகசியம். அதனால நீங்கள் ஞானத்தை பற்றி, சமாதியை பற்றி ஏதாவது கருத்துக்களோ கற்பனைகளோ வைத்திருந்தால் அவையெல்லாம் வீணானது, வேலை செய்யாது. காரணம், அந்த மூலம்தான் உண்மை. நீங்க எதிர்காலத்தில் என்ன வேணா கற்பனை பண்ணி வச்சுக்கலாம். நான் இப்படி ஞானம் அடைவேன், எனக்கு இப்படி தெரியும், அப்படி தெரியும், அந்த காட்சி, நீங்க என்ன வேணா வச்சுக்கலாம். அது உங்க கற்பனை. ஆனால் மூலத்திற்குள் நீங்கள் செல்லும் போது நீங்கள் கற்பனை செய்ய ஏதும் இல்லை. அந்த நிலையில் உங்கள் கற்பனைகள் அனைத்தும் தகர்ந்து விடுகின்றன. அந்த கற்பனைகள் இல்லாத அந்த மூலத்தோடு நீங்கள் கலக்கும் போது, என்ன சொல்ல போனா, அந்த மூலம் எந்த கற்பனையும் உண்டாக்கவில்லை. அந்த மூலம் விரிந்தால், வெளியே விரிந்தால் அது கற்பனை உருவாக்குகிறது, இந்த உலகத்தை உருவாக்குகிறது. ஒரு சின்ன புள்ளி விரிவடைஞ்சு இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியது. அப்ப எதிர்காலம் உண்டு. விரிந்தால் எதிர்காலம் உண்டு. ஒடுங்கினால் எதிர்காலம் இல்லை, கற்பனைகள் இல்லை. இப்ப விரிவடையும் போது உலகம் தோன்றுகிறது, மனம் தோன்றுகிறது, கற்பனை தோன்றுகிறது. ஒடுங்கும் போது இவை அனைத்தும் அந்த ஒரு புள்ளி ஒடுங்கி விடுகின்றன. அதைத்தான் ஊழிக்காலம்னு சொல்லுவாங்க. ஊழிக்காலத்தில் அனைத்தும் ஓரிடத்தில் ஒடுங்குகின்றன. அந்த ஊழிக்காலம் என்ன? இந்த மனம் அந்த கடந்த கால பிறவிகளுக்குள்ளே, தொடர் பிறவிகளுக்குள்ளே போகும்போது கிட்டத்தட்ட ஒரு சுனாமி மாதிரி இருக்கும் அந்த பயணம்.
கடந்த ஒவ்வொரு பிறவியும் நீங்க ஒரு ஆணா பிறந்திருக்கலாம், பெண்ணா பிறந்திருக்கலாம், ஒரு நாயா பிறந்திருக்கலாம், ஒரு பூனையா பிறந்திருக்கலாம், ஒரு புல்லா இருக்கலாம். புல்லாகி, புழுவாகி, பூடாகி அப்படிங்கிறார் இல்லையா? அது என்னுடைய ரகசியம் இதுதான். நீங்க அப்படியே போனீங்கன்னா, அந்த பிறவிகளை எல்லாம் ஒரு சக்கரம் மாரி உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் தாண்டி போய் அந்த சக்கரத்தினுடைய மையப் பகுதியை நீங்க அடைந்த உடனே நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நான் இதுதான். நான் யார்? அப்படிங்கிற கேள்விக்கு அங்க தான் விடை இருக்கு. நீங்கள் யார்? நீங்கள் ஒரு உடலா? அது பதில் இல்ல. நீங்கள் மனமா? அது பதில் இல்ல. நீங்கள் உயிரா? அது நீங்க ஆன்மாவா? அதுவும் பதில் இல்ல. ஏன்னா, அந்த தொடக்கத்துல ஆன்மாவே இல்லையே. தொடங்கிய பிறகுதானே ஆன்மா வந்தது. ஆன்மா வந்த உடனே அதுக்கப்புறம் உடல் வந்தது. அப்ப அந்த ஆன்மாவும் தோன்றாத நிலை. அதாவது அந்த புள்ளி தோன்றாத நிலை தோன்றி வடிவம் எடுக்கும்போது அந்த வடிவத்திற்கு நாம் ஒரு பேர் கொடுத்தோம். புரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ ஒரு நிலை அப்படிங்கிறது 2 ஸ்டேட்ல இருக்கு. ஒண்ணு வடிவம் இல்லாத நிலை, தோன்றாத நிலை. அதாவது ஒரு தங்கம் எந்த வடிவமும் எடுக்காத நிலை. ஒரு மோதிரமாவோ, ஒரு செயினாவோ மாறாத நிலை. ஒரு மண்ணு ஒரு பானையாவோ, ஒரு பாத்திரமாகவோ, ஒரு கோலையாகவோ மாறாத நிலை. இத நாம் அந்த வடிவத்துக்கு வராத நம்ம மண்ணுன்னு சொல்றோம். வடிவத்துக்கு வந்தத நம்ம பாத்திரம்னு சொல்றோம். வடிவத்துக்கு வராத நம்ம தங்கம்னு சொல்றோம். வடிவத்துக்கு வந்தத நாம மோதிரம், செயினு, வளையல் என்னமோ சொல்றோம். இந்த வடிவத்துக்கு வராததுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் வடிவத்துக்கு வராத நிலைக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம். நம்முடைய முன்னோர்கள் அதுக்கு ஒரு பேர் கொடுத்திருக்காங்க. வடிவத்திற்கு வந்தால் ஒரு பெயர், வடிவத்திற்கு வராவிட்டால் ஒரு பெயர். வடிவத்துக்கு நீங்க வரலைன்னா, உங்க தாயினுடைய வயித்துல இருக்கீங்க, இன்னும் முழு வளர்ச்சி அடையலைன்னா உங்களுக்கு கருன்னு பேர். நீங்க வடிவம் எடுத்து வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைன்னு பேர், பிள்ளைன்னு பேர். அப்போ அப்போ இந்த பிள்ளை யாரு? வயிற்றுக்குள்ள இருந்தவர் தான். அதே தான் வெளியே வந்திருக்கு. அப்ப வயிற்றுக்குள்ளே குழந்தைன்னு தானே சொல்லணும். அப்படி சொல்றது இல்லை நாம, கருன்னு சொல்றோம். அப்போ வெளியே வந்தது கருன்னு தானே சொல்லணும். அப்படி நாம சொல்றது இல்லை, குழந்தைன்னு சொல்றோம். எதுக்கு அப்படின்னா வெளிப்படுவதற்கு முன்னாலே, வெளிப்பட்ட பிறகு இந்த இரண்டுக்குமான வேறுபாடு. அதுதான் அந்த கருவும் அந்த பிள்ளையும் குறிப்பிடுகிறது. இப்ப கரு அப்படின்னா நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம்? அப்போ அது இன்னும் வெளிப்படவில்லை, உள்ளே இருக்கிறது. குழந்தைன்னா நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம்? அது வடிவம் எடுத்து விட்டது, வெளியே வந்து விட்டது. ரெண்டும் வேற வேறையா? இல்லை, ஒன்றுதான். அப்போ இந்த வடிவத்துக்கு வராதுக்கு நாம் ஒரு பேர் கொடுத்திருக்கிறோம். அதுக்கு பேர் சிவம்னு பேரு. வடிவத்துக்கு வந்ததுக்கு பேரு சிவன்னு பேரு. நமக்கு ரெண்டுக்குமே வேறுபாடு தெரியாது. அப்போ ஒரு ஒரு விஷயம் வடிவத்திற்கு வருவதற்கு முன்னாலே இருக்கும் நிலைக்கு சிவம் என்று பெயர். அதற்கு எந்த வடிவமும் கிடையாது. ஆனால் அந்த சிவமானது ஒரு வடிவத்திற்குள், ஒரு உடலுக்குள், ஒரு அமைப்புக்குள் வந்துவிட்டால் அதை நாம் சிவன் என்று அழைக்கிறோம். அப்ப இந்த வடிவம் வந்துருச்சு. அந்த வடிவத்துக்கு சக்தி உருவானால், அது அசைந்தால் அதை நாம் சக்தி என்று அழைக்கிறோம். அப்போ சிவம் என்பது அசையாமல் இருப்பது, உருவம் இல்லாமல் இருப்பது, மறைந்திருப்பது. சிவம்னா என்ன பேர் அப்படின்னா, வடிவம் இல்லாமல், உருவம் இல்லாமல் மறைந்து எது இருக்கிறதோ அதன் பெயர் சிவம். ஒரு குழந்தை எப்படி இருக்கு? வடிவம் இல்லாம இருக்கு, உருவம் இல்லாம இருக்கு, வயிற்றுக்குள்ள மறைஞ்சிருக்கு. அது கரு. ஒரு கரு வெளியே வந்த பிறகு அதற்கு வடிவம் வருகிறது, உருவம் வருகிறது, அது கைகாலை அசைக்கிறது, மூமெண்ட்ஸ் வந்துடுது. இந்த மூமெண்ட்ஸை நாம் சக்தி என்று அழைக்கிறோம். அப்ப சக்தி எங்கிருந்து வந்தது? அசைவற்றதில் இருந்து வந்தது, கருவில் இருந்து வந்தது. இப்ப பாருங்க, கரு வெளியே வந்தான குழந்தை, அந்த குழந்தை கைகளை ஆட்டி ஆட்டி விளையாடுது. இப்ப அது விளையாட்டுன்னு பேரு. இந்த விளையாட்டு எங்கே வந்தது? எங்கிருந்து வந்தது? அந்த உருவமற்றதிலிருந்து, வடிவமற்றதிலிருந்து வந்தது. வடிவமற்றதிலிருந்து, அசைவற்றதிலிருந்து ஒரு நடனம் தோன்றியது. அந்த நடனத்தை தான் நாம் பிரபஞ்ச நடனம் அப்படின்னு சொல்றோம். அதைத்தான் நடராஜர் பிரதிபலிக்கிறார். மூமெண்ட்ஸ். அப்போ நம்முடைய வடிவத்திற்குள் எது ஒன்று வடிவத்திற்கு வராமல் மறைந்திருக்கிறதோ
நம்முடைய புலன்களாலே காண முடியாமல் இருக்கிறதோ அதை சிவம் என்று அழைக்கிறோம். எவற்றை நம்முடைய அதாவது அந்த வடிவம் இல்லாதது வடிவத்திற்குள் வந்த பிறகு நம்முடைய பார்வைக்கு தட்டுப்படும் போது அதை நாம் சிவன் என்று அழைக்கிறோம். இதை நாம் என்ன புரிஞ்சுக்கோம்னா ஏதோ கடவுள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இது கடவுள் அல்ல, இது சயின்ஸ். இது ஒரு அணு இருக்கு, வெறும் அணு இருந்தால் அது சிவம். அணுவாக இருந்தால் அது சிவம். அந்த அணுக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு உடலாகி இயக்கத்திற்கு வந்தால் சிவன். இவ்வளவுதான். இது மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் பொருந்தும். ஒரு புல்லுக்கு பொருந்தும், ஒரு மரத்துக்கு பொருந்தும், ஒரு நாய்க்கு பொருந்தும், ஒரு புழுவுக்கு பொருந்தும். ஒரு புழு வடிவம் இல்லாமல் மறைந்திருந்தால் அது சிவம். வடிவத்திற்கு வந்து விட்டால் சிவன். அவ்வளவுதான். அதெல்லாம் அதனுடைய வாழ்க்கையில் அந்த மூமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் அதனுடைய நடனம். காஸ்மிக் டான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அப்போ சமாதி அப்படிங்கிறது என்னன்னா அந்த அசைவில்லாத மூல நிலையோடு ஒன்றி இருப்பது. வெளியே வந்த பிறகு தான் ஒரு தனிப்பட்ட மனிதன் அல்ல, அந்த மூல நிலை, அந்த மூலம், ஆதி மூலம் நானே என்ற நிலையில் வாழ்வதைத்தான் ஞானம் என்றார். நான் அந்த ஆழ்ந்த நிலைக்கு சென்று நானே எல்லாம் என்று உணர்ந்தேன். உணர்ந்த பிறகு வெளியே வந்த பிறகு நான் அதுதான் என்ற நிலையில் வாழ்கிறேன். இந்த வாழ்க்கையைத்தான் ஞான வாழ்க்கை என்று சொல்றேன். ஞான வாழ்க்கைனா எல்லாத்தையும் விட்டுட்டு, செய்யற வேலையை விட்டுட்டு, ரச விட்டுட்டு, குடும்பத்தை விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு ஏதோ மரத்தடியில கண்ணை மூடி உட்கார்ந்து இருப்பதுதான் ஞான வாழ்க்கை என்று சொல்லித்தரப்படுகிறது. அப்படி அல்ல. இது யாரு வேணா அடையலாம். இது ஒன்றும் இவர்களுக்குத்தான் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. யாரு வேண்டுமானாலும் அடையலாம். அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிற எல்லோரும் அதை அடைய முடியும். எனவே அது எதிர்காலத்தில் நீங்கள் அடைவதல்ல, நிகழ்காலத்தில் உங்கள் முன்னால் இருப்பதல்ல, கடந்த காலத்தில் எப்படி இருந்தோம் என்பதை நீங்கள் இப்போது புரிந்து கொள்கிறீர்கள். எந்த நாளைக்கு புரிஞ்சுக்கிறது இல்லை, இப்போது அதை புரிந்து கொள்கிறோம். அப்ப இப்போது அதை புரிந்து கொள்வதைத்தான் நாம் நிகழ்காலம் என்கிறோம். அதுவும் யார் புரிந்து கொள்கிறாரோ அவர்களுக்கு தான் நிகழ்காலம் உண்டு. புரிந்து கொள்ளாதவர்களுக்கு நிகழ்காலமே கிடையாது. எனவே இதுதான் அந்த சமாதியினுடைய ரகசியம். நீங்கள் எல்லோரும் அந்த சமாதியை அடைந்தவர்கள் தான். நான் எதுக்காக போராடிட்டு இருக்கேன், எதுக்காக பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, எப்படியாவது திருப்பி அதை உங்க ஞாபகத்துக்கு கொண்டு வந்துவிட முடியாதா அப்படிங்கிறதா. இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த அல்சைமர் வியாதியில பாதிக்கப்படுவாங்க. கடந்த விஷயமெல்லாம் மறந்து போயிடும். நம்ம சுத்தி இருக்கிறவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பழைய விஷயங்கள்லாம் பேசுவாங்க. ஸ்கூல்ல எப்படி எல்லாம் நாம படிச்சோம், நீயும் நானும் எப்படி சைக்கிள்ல டபுள்ஸ் போனோம், எப்படி ஆத்துல விளையாண்டோம், எப்படி நாமெல்லாம் காலேஜுக்கு கட் அடிச்சுட்டு சினிமாவுக்கு போனோம், இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. அதுதான் ஒரு குருவினுடைய வேலை. நீயும் நானும் அந்த ஆதி மூலத்தில் எப்படியெல்லாம் இருந்தோம், இப்படியெல்லாம் அமைதியா ஆழ்ந்த அமைதியில் இருந்தோம், இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறது தான் நான் பேசிட்டு இருக்கேன். அதை உங்களுக்கு நினைவுபடுத்துவதுதான் என்னுடைய பேச்சு. வேற ஒண்ணும் இல்லை. நான் பெரிய தத்துவம் சொல்லல, இப்படித்தான் நீங்க வாழணும், அப்படித்தான் வாழணும், அதெல்லாம் நான் சொல்ல வரல. ஒரு காலத்துல நீங்களும் நானும் எப்படி ஒன்றாக இணைந்திருந்தோம். இப்ப தனித்தனியா பிரிஞ்சிட்டோம். நீங்க சீடராகவும் நான் குருவாகவும் தனித்தனியா பிரிஞ்சிட்டோம். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நீ சீடனும் அல்ல, நான் குருவும் அல்ல. நாம 2 பேருமே ஒரே நிலையில் இருந்தவர்கள் தான். எனக்கு அது நினைவு வந்து விட்டது, உனக்கு அது நினைவு வரவில்லை. இந்த நினைவு வந்ததாலே என்னை ஞானி, யாருக்கு இந்த நினைவு வந்திருக்கிறதோ அவர் ஞானி என்று அழைக்கிறார்கள். யாருக்கு அந்த நினைவு இல்லையோ அவர்களை சீடர் என்று அழைக்கிறார்கள். எவ்வளவுதான். ஞானிக்கும் சீடருக்கும் பெரிய வித்தியாசமெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஒருத்தருக்கு ஞாபகம் வந்திருக்கு, ஒருத்தருக்கு வரல. ஒருத்தருக்கு வந்துருச்சு, ஒருத்தருக்கு வரப்போகுது. இவ்வளவுதான். எனவே உங்கள் எல்லோருக்கும் அந்த பழைய நினைவு உண்டாகி நீங்கள் எங்கிருந்து வந்தீர்களோ அந்த நிலையிலேயே சென்று ஆனந்தமாக, நித்தியமாக, இந்த பிரபஞ்சமாகவே வாழ ஆசீர்வதிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும். மேலும் 9566293484 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை
பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கவும். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.